எல்லோருக்கும் வணக்கம். எந்த கொம்பனாலும் வெள்ளிக்கிழமை தொட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம். காலையில் அதுக்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய கடும் சரிவு. போர்ட்ஃபோலியோவில் பார்த்தா எந்த பங்குகளுமே ப்ளஸில் இல்லை, எல்லாம் குப்புற விழுந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை தான் எல்லாத்துக்கும் பெரும்பாலும் இருந்தது. அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை ராமசாமி கொம்பனையே அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக லோ ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 200 பாயிண்ட் பக்கம் ரெக்கவரி ஆகியிருக்கிறது என்றால் இது ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை இல்லை. என்ன இருந்தாலும் உனக்கு மரியாதை கிடையாது. நீ 26,000 தாண்டினியா? இல்லை, அதுக்கு கீழே நீ என்ன வேணாலும் கந்தரகோலமான வேலையை நீ பண்ணிக்க, உனக்கு மரியாதை கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நண்பர்களே, மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினதை பார்த்து யாரும் பெருசாக பயப்படல. ஏன் அப்படின்னா, என்ன எல்லாத்துக்கும் 1 லட்ச ரூபா போட்டிருந்தாங்க பணம், வெறும் 2,000 ரூபா தான் லாஸில் இருக்குது, வெறும் 3,000 ரூபா தான் லாஸு, அப்படி தான் இருக்கு எல்லாத்துக்கும். லாஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி இழப்பதற்கு எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. மார்க்கெட்டினுடைய கடந்த காலங்களில் அவன் ஏறி இறங்கியிருக்கான் அப்படின்னா அது இறங்கும் பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இருக்கும். 50%, 70%, 80% நஷ்டம் இருக்கும். ஆனால் இப்போ மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும் பொழுதே எங்களுக்கு 40%, 50% போர்ட்ஃபோலியோ இறங்கி கிடக்கு. இனி எங்ககிட்ட இழப்பதற்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி யாரும் பெருசாக பயப்படலை இன்றைய மார்க்கெட்டை பார்த்துட்டு. நம்ம மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் கடும் சரிவு வரணும்னா அங்கே அமெரிக்காவில் கடும் சரிவு வரணும். அப்போ தான் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா, அமெரிக்காவினுடைய கடும் சரிவு 2 முறை சமீபத்தில் வந்திருக்கு. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 20% தான். அவன் எப்பெல்லாம் சரிவடைஞ்சானோ அதே டைமில் நம்மளுடைய மார்க்கெட்டையும் ஆல்மோஸ்ட் 1 மாதம் 2 மாதம் முன்ன பின்ன போட்டு தள்ளினாங்க. ஸோ நம்ம இறங்கி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த அமெரிக்காவும் இறங்கி கொண்டு இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கடும் சரிவு என்பதை சமீப காலத்தில் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி இழந்து நிற்கிறோம். இன்னுமே இதுக்கு மேலே போர்ட்ஃபோலியோ இறங்கணும்னா கண்டிப்பாக அமெரிக்காவும் சேர்ந்து சீரழிஞ்சால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்ற நிலைமை தான் பல பேர்த்துக்கு இருக்குது. தலைக்கு மேலே போயிடுச்சுன்னா இனி ஜான் போன என்ன முளம் போன என்ன அப்படின்னு இன்னைக்கு மார்க்கெட்டில் பெருசாக யாரும் பயப்படலை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி தவறாமல் நம்மளுடைய பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டே இருக்கான். அப்பேற்பட்ட அந்த கொம்பனை இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா மிகவும் அற்புதமாக இருக்கும். நண்பர்களே, எல்லா நியூஸில் விட ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது. பல நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த இன்ஃபோசிஸ் பைபேக் அப்படின்றது ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ரெக்கார்ட் டேட் என்னைக்குங்க, ஏதாவது அப்டேட் வந்ததா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கினுடைய விலை ஒரு வருடத்தினுடைய லோவில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்களுடைய பைபேக் சில நாட்களுக்கு முன்னாடி வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர்களே பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் ஏதோ டேக்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் மீடியாக்களில் போயிட்டு இருந்தது. எது எப்படியோ அந்த பைபேக்கு உண்டான மிகப்பெரிய நியூஸ், அவங்களுடைய ரெக்கார்ட் டேட் என்பது நவம்பர் 14 ஃபிக்ஸ் ஆகி உள்ளது. ஸோ இப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி வச்ச ஸ்டாக்குகளில் எந்த திருப்பமே வரலையே அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் சில நண்பர்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தம் 5.5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோங்க. இந்த காலத்தில் திருப்பூரில் 5.5 லட்ச ரூபா கையில் இருந்ததுன்னா எத்தனையோ தொழில் பண்ணி மாதம் நல்ல வருமானம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 5.5 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ அப்படின்றது 1 லட்சம் ரூபாய் லாஸில் இருக்குது. மார்க்கெட் ஏறினாலும் எனக்கு லாபம் வரலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல. அதனால தான் ஒரு நண்பர் இப்படி முடிவுக்கு வந்துட்டார். நான் வேற ஒரு புரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அவன் இருக்க சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். முதல்ல அங்கேயும் ரொம்ப கம்மியாக இருந்தது. கடைசியில் பார்த்தா சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நான் ட்ரேடிங்கெல்லாம் பண்ணுறதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் போய் ஜீரோதாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வாங்குறப்பவும் விற்கிறப்பவும் டெலிவரியாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் அதில் சார்ஜ் இல்லை. அவன் எத்தனை நாள் வரைக்கும் இப்படி சார்ஜ்லாம் வச்சுருக்கானோ அத்தனை நாள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அவர் கடைசிக்கு லாஸ் ஆகிறது 2 பக்கம் லாஸ் ஆகுது. ஒன்று புரோக்கரேஜில் லாஸ் ஆகுது, இன்னொன்று வாங்கி வச்சது லாஸ் ஆகுது. அப்படின்னா கடைசிக்கு அந்த புரோக்கரேஜில் ஏன் வெட்டியாக போகுது அப்படின்ற மாதிரி ஜீரோதாவில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டாப்புல. அது வேணால் கரெக்டுங்க. ஏதாவது ஒன்று ஒரு வகையில் பணம் நம்ம கையை விட்டு போகிறத குறைக்கணும் இல்லையா? அந்த வகையில் இதையாவது குறைப்போம், புரோக்கரேஜ் சார்ஜஸையாவது குறைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் ஜீரோதாக்கு போயிட்டாப்ல.
இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான சம்பவம் நண்பர்களே. நம்மளுடைய மார்க்கெட்லேயே அதிகமான வெயிட்டேஜ் உள்ளது பேங்க்குகள் தான். அப்பேற்பட்ட பேங்கிங் செக்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து செய்தியாக வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் என்பது மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேங்க்குகளுடைய கெப்பாசிட்டி ரொம்ப பெருசாக இருக்கணும். நம்மளுக்கு வேர்ல்டு கிளாஸில் வந்து பெரிய பெரிய பேங்க்குகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அப்படின்னா என்ன, இப்போ இருக்கக்கூடிய சில பேங்க்குகள் ஏதாவது மெர்ஜ் பண்ணுறாங்களா அல்லது என்ன ஒரு காரணத்தினால அவங்க சொல்கிறது வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் முடிவு என்பது எப்படி இருக்குன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி, ஐசிசி பேங்க் மாதிரி, எஸ்பிஐ பேங்க் மாதிரி இருக்கக்கூடிய பேங்க்குகள் அனைத்தும் நல்லா பெருசாக வேர்ல்டு கிளாஸில் இருந்ததுன்னா நம்மளுடைய வளரும் பொருளாதாரத்துக்கு ரொம்ப அடிப்படையாக உதவி செய்யுமே அப்படின்றதா அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. ஸோ சமீபத்தில் இதுக்கு முன்னாடி கூட இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியெல்லாம் மீடியாக்களில் செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ பேங்கிங் செக்டரில் சம்திங் ஏதாவது ஒரு தகவல்கள் அடுத்தடுத்த நாட்களில் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் அந்த மினரல் செக்டர், ரேர் எர்த் மினரல் செக்டர், அதுக்கப்புறமே கூட எத்தனால் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வேற எந்த நியூஸும் பெருசாக வரல. ஸோ தற்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் பேசி இருக்கிறதுனால இந்த பேங்கிங் செக்டரில் ஏதாவது விஷயங்கள் வருமா அப்படின்றதான் இப்போ ஒரு ட்ரேடர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னைக்கு இந்த ரிசல்ட்டில் அதில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கீழே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி நேற்று பல கம்பெனிகளுடைய ரிசல்ட் வந்தது. ஜாம்பவான்களாக பல்வேறு கம்பெனிகள், இந்த எல்ஐசிஐ ஆகட்டும், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து பெருசாவெல்லாம் ஏறல. அதாவது பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். நாட்டில் ஃபஸ்ட்டு 15 பாதி ரிசல்ட் வர்ற வரைக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்து ரிசல்ட் கொடுத்த பல்வேறு கம்பெனிகள் நல்லா தான் பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ எனக்கு என்னென்னா, சமீபத்தில் இந்த ஐசிசி மியூச்சுவல் ஃபண்ட் சேர்ந்த நரேன் அவர்கள் வந்து இன்வெஸ்டர்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒன்று பேசியிருந்தார். அதுக்கப்புறம் சமீபத்தில் 2 நாட்களாக மார்க்கெட் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ரிசல்ட் சீசன்லேயுமே நல்ல ரிசல்ட் கொடுத்த கம்பெனிகள், பெரிய கம்பெனிகளுடைய ரிசல்ட் வந்து மார்க்கெட்டில் பெருசாக ஒன்றும் இன்றைக்கி நடக்கலை, வியாபாரம் நடக்கலை ப்ராஃபிட்டில் வந்து. ஆனால் அதே சமயம் கும்பா குட்டி வேணால் வரிசையாக நிறையா இருக்குது. ஏம்பர்னு ஒரு ஃபேமஸான கம்பெனி தான், 8% கும்பா. ஏபிபி இந்தியா அவன் எவ்வளோ பெரிய ஃபேமஸான கம்பெனி, அவன் ஒரு 4% கும்பா. அது மாதிரி கும்பா குட்டிகள் வேணால் நிறையா இருக்குது ரிசல்ட்டுக்கு அப்புறம். அதே மாதிரி இண்டெக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஒரு ஆச்சரியகரமான சம்பவம் என்னென்னா, பிரிட்டானியா அப்படின்ற பங்கு தொடர்ந்து 2 நாட்களாக பாசிட்டிவ் மொமெண்டமில் காமிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன விளையாட்டு பண்ணுறீங்களா, என்ன ரங்கா நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நேற்று கீழே போயிருந்த அதானி என்டர்பிரைஸ் ஒன் ஆஃப் த டாப் லூசராக இருந்தது, இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் 2 நாளாக அதிர்ச்சிகரமான லாஸ். நேற்று இந்த கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பெரிய கம்பெனிகள்லாம் பெரிய அளவில் கீழே இறங்கி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமாக இருந்தது. இன்னைக்கு பாரதி ஏர்டெல் எவ்வளவு பெரிய கம்பெனி, அவனை பிடிச்சி இன்னைக்கு 5% நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இறக்கி விட்டுருக்காங்க. அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி தான் இன்னைக்கு. இந்த குட்டியூண்டு இண்டெக்ஸ், ஆனால் அவன் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு இந்த தங்கமயில் வந்து இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்குது, இந்த குட்டியூண்டு இண்டெக்ஸில் இருந்துக்கிட்டு அவன் இன்றைக்கி ஒரு 5% ஏறி தங்கமயிலினுடைய ஷேர் ஹோல்டர்ஸை மனசை ஒரு மாதிரி குளிர்விச்சிருக்கு. ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் 2 செய்திகள் இருக்குது. ஏற்கனவே கும்பா குட்டி, அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ஒரு 10% கெயின் காட்டுறவங்கலாம் வந்து கும்பா குட்டி லிஸ்டிங்காக ஃப்ளாட்டாகவோ அல்லது மைனஸில் தான் லிஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஸ்டட்ஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ, அவன் வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2% இறங்கி தான் இப்போதைக்கு அந்த ஸ்டட்ஸ் ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த க்ரோ அப்படின்ற ஐபிஓனுடைய லாஸ்ட் டேட் இன்று. இப்படி இருக்கக்கூடிய இந்த க்ரோ ஐபிஓ என்ன இருக்குது அப்படின்னா, சில பேர் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் தான் இறங்குறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியத்திலே இறக்கி விட்டானு. 14% எல்லாம் ஒரு கட்டத்தில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் காமிச்சிட்டு இருந்தது. இப்போ மார்க்கெட் நிலவரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வெறும் 6% தான் க்ரோ அப்படின்ற ஐபிஓனுடைய லிஸ்டிங் கெயின் காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பைன் லேப்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குனுடைய கடைசி தேதி நவம்பர் 11. இப்படி இருக்கக்கூடிய இந்த பைன் லேப்ஸ்னுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம், ரொம்ப நன்றி தம்பி, எப்படியோ பணத்தை பேங்க் விட்டே வெளியே எடுக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி
வெறும் 2% தான் லிஸ்டிங் என்ன காமிச்சிக்கிட்டு இருக்கு தற்போதைய நிலைமையில். இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நகருது, எப்படி வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்போ ஷேர் மார்க்கெட்லேயே நீ ஒரு அல்ட்ரா லெஜண்ட், உன்ன மாதிரி ஒரு லெஜண்ட் சமீபத்தில் லார்ஜ் கேப்பில் ஒருத்தரே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த பாரதி ஏர்டெல்ல. 52 வீக் அதாவது லைஃப் டைம் ஹையை தாண்டி கூட ஒரு முறை மேல் நோக்கி போனவன் தான். இன்னைக்கு சடார்னு ஒரு 4% பக்கம் இறங்கியிருக்கு அப்படின்னா இந்த சிங்டெல் அப்படின்றவங்க 0.8% அவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங்கை இன்னைக்கு பிளாக் டீல் மூலியமாக விற்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது தான் காரணம். இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்னைக்கு அதிகமாக ட்ரேடு வேல்யூ நடந்த பங்குகளில் இந்த இன்ஃபோசிஸ் ஒன்று. ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பங்குனுடைய பைபேக் பற்றிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. அது ஒரு மிக முக்கியமான காரணம். அதுவும் இல்லாமல் 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ இந்த ஷேரினுடைய பயணம், இந்த ஷேர் ப்ரைஸினுடைய பயணம் எந்த பக்கம் இருக்கும், கிழக்கா மேற்கா தெற்கா வடக்கா அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. ஏய் நீ எவ்வளவு பெரிய சீரியஸான ஆள், உன்னை வச்சு மார்க்கெட்டில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற பங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஓஹோ என்று வாழ்ந்த பங்கு இன்னைக்கு என்னடானா அதனுடைய நிலைமை ரொம்ப காமெடியாக போய்கிட்டு இருக்கு ஷேர் ப்ரைஸ். இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ஏர்னிங் சீசன்லேயும் இந்த 2025 பல்வேறு பங்குகள் மிகப்பெரிய அளவில் ஏறி இறங்கியோ அல்லது மிகப்பெரிய அளவில் இறங்கிட்டு ஏறியோ பல்வேறு சாதனைகளை பல கம்பெனிகள் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஏபிபி இந்தியா மிகப்பெரிய ஒரு சாதனை வரலாறு கொண்ட பங்கு. அவன்லாம் 1000 ரூபாய் ரேஞ்சிலேருந்து 10,000 வரைக்கும் போன பங்கு. ஆனால் இந்த 2025 இவனால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியவில்லையே. அதுவும் இல்லாமல் இந்த போன ரிசல்ட் சீசன்லேயே ஒன்றும் நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு முறை இறங்க ஆரம்பிச்சிருச்சிங்க இந்த பங்கு மே மாதத்துலேருந்து. சரி ஓகே அடுத்த ரிசல்ட் சீசனில் இது தூக்கி விடுவானோன்னு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பவும் தூக்கி விடல. போச்சா இங்கே ஒரு 3 மாதம் வெயிட்டிங் போச்சா, அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 3 மாதம் வெயிட்டிங் போச்சா, இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கும் மார்க்கெட் வந்து இம்மீடியட்டாக பார்க்கும்பொழுது, இன்றைய தேதியில் பார்க்கும்பொழுது அதை வந்து கட்டி பிடிச்சி அரவணைச்சு ஜாலியாக இருக்கல. ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னா நீ கும்பா குட்டியாக இரு, இந்த ஷேரை வச்சுருக்கவங்களுடைய மனசை காயப்படுத்து அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் 4% இறங்கி இருக்கு. என்ன ஒரு அநியாயம் ஆண்டவா அப்படின்ற நிலைமை தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டிவிஸ் லேப்லேயும் இன்றைக்கி அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. அது எதுக்கு, வித்துவிட்டு ஓடக்கூடியவர்களா அல்லது புதிதாக வாங்கக்கூடியவர்களா, யார் அவர்கள், எதுக்காக ட்ரேட் வேல்யூ அவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ டிவிஸ் லேப் தான் இழந்ததை மிக எளிதாக மிக வேகமாக ட்ரம்ப்பினுடைய வார்த்தையால் எட்டி பிடிச்சவன் தான். ட்ரம்ப் பேசினார் இந்த மாதிரி பேட்டன்ட் ட்ரக்குக்கு ரிலேட்டடானதான் அந்த ட்ராரிஃப் பேசிகிட்டு இருந்தார். ஜெனரிக் ட்ரக் பற்றி அதிகமாக பேசலை. அதை வச்சுக்கிட்டு அந்த சமயத்தில் மிகவும் அற்புதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சு மேல் நோக்கி வந்தது. அதுவும் இல்லாமல் சைனா என்னன்னாங்க, இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஃபார்மாஸ்க்கு 0% தான் டேரிஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நியூஸை வச்சுக்கிட்டு நல்லா எகிரி அடித்தவன் தான் டிவிஸ் லேப். அப்படி எகிரி அடித்து தான் இழந்ததை மீட்டெடுத்த பிறகு இந்த இடத்துல கடுமையான ட்ரேட் வேல்யூ என்பது நடக்குது. அந்த ட்ரேட் வேல்யூ, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்பது இதை மறுபடியும் உயரை கொண்டு செல்வதற்கா அல்லது மறுபடியும் ஒரு 1000 ரூபாய் கீழே இறக்கி விடுறதுக்கா? அதே மாதிரி மிட் கேப்ல சுவாரஸ்யமான பங்குகள்னா இந்த லூபின் அப்படின்ற பங்குலையுமே வந்து பெருசாக ஒரு வருஷமாக எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் இப்படி ஒரு பங்கை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. பொதுவாக இந்த மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட பக்கத்தில் விழுந்துருச்சுன்னா ஏதாவது மிக குறைவான அளவில் கீழே விழுகிறதோ அல்லது மிகவும் அதிகமான லெவலில் அந்த விட்டு விலகி போகிறதான் பெரும்பாலும் பார்ப்பானு. 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஒரு ஷேரினுடைய விலை வந்து விழுந்துட்டாவே அதை விட்டு விலகி போகணும், அது மேலேயோ கீழேயோ விலகி போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பல பங்குகளை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு வருஷமாக உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த லூப்பின்ல இன்றைக்கி அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. அதனால் அது ஒரு செய்தி இன்றைய மார்க்கெட்டில். நீங்கள் எல்லாம் யார் சாமி அப்படின்ற மாதிரி இந்த எல்டி ஃபினான்ஸினுடைய பங்கு இன்றைக்கி 7.5% ஏற்கனவே பல பேர்த்த சந்தோஷத்தில் வச்சுருக்கு. இன்றைக்கி மறுபடியும் 7.5% ப்ளஸ்ஸு. இன்றைக்கி ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வான் கேப் அப்படின்ற பங்கின் மேலே இன்றைக்கி அதிகமான ஒரு ட்ரேட் வேல்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த ட்ரேட் வேல்யூ வந்து இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட்டை அடுத்தது என்ன பண்ணும்? இப்போ வரைக்கும் இந்த 2025 அவன் பெருசாக ஏறி தன்னுடைய பழைய ஹையை பிடிக்கல, பழைய லோவுக்கும் வரல. ஸோ இன்னைக்கு வேல்யூ என்பது ட்ரேடு வேல்யூ என்பது அதிகமாக நடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக் ஸ்வான் கேப் அடுத்தது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதே மாதிரி ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்குமே தன்னுடைய 52 வீக் லோவிலிருந்து
இன்றைக்கி அந்த பங்கினுடைய ட்ரேட் வேல்யூ என்பது அதிகமாக நடந்திருக்கு. இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் 5% மேலே ஏறி இருக்கு. ஏம்பர்லாம் போட்டு அடி வெளுத்து விட்டாங்க. இன்றைக்கி 8% காலி. இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸில் இன்னொரு முக்கிய செய்தி என்னென்னா 2023 இவனுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது. அதாவது 200 மூவிங் ஆவரேஜை இது வரைக்கும் உடைச்சதில்லை அப்படின்ற ஒரு ரெக்கார்டு வந்து இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ரெக்கார்ட் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே அது உடைக்கப்படுமா, என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் 200 மூவிங் ஆவரேஜை போய் தொட்டுக்கிட்டு ஒரு 20% 30% எந்தையாவது ஒன்று மூமெண்ட் காமிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இன்று கீழே விழுந்த பிறகு இதனுடைய சாதனை என்ன ஆக போகிறது? சாதனை ஒரு வேதனையாக மாறுமா, இல்லை சாதனை தொடருமா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸும் ஒரு கொம்பன் தான். இந்த கொம்பனை அசைத்து பார்க்குமா இந்த மார்க்கெட் இல்லையா அப்படின்றது சில மாதங்கள் கழித்து பார்த்தா தான் தெரிய வரும். அடுத்தது இந்த பிரிக்கால் லிமிடெட் அப்படின்றது நிஃப்டி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் தான் இழந்ததை மீட்டெடுத்து இன்றைக்கி அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்ததுனால மறுபடியும் செய்தியில் வந்திருக்கு இந்த பிரிக்கால் லிமிடெட் அப்படின்ற பங்கு. ஜிபிபிஎல் குஜராத் பிபா போர்ட் அப்படின்ற பங்கு வந்து வாழைப்பழத்தில், அதாவது நம்மளுடைய நிஃப்டி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி 1000 பாயிண்ட் கீழே விழுந்தான். இந்த குஜராத் பிபாவா போர்ட் என்பது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவன் மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் ஒரு மணி நேரத்தில் இறங்கி ஒரு மணி நேரத்தில் இப்படி இறங்கி ஏறிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இவனுக்கு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி 6 மாதம் கூடி ஏறுவானா இறங்குவா டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது. ஏறுவானா இறங்குவானா அப்படின்னே பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு அது ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது இல்லை. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பங்கோ அல்லது இண்டெக்ஸோ இப்படி ஏறுவதும் இறங்குவதும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஸ்வைங் 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 ஸ்வைன்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் எவ்வளவு ஜாலியாக இருக்கும் அப்படின்றது இந்த பங்கை பார்க்கும் பொழுது கன நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆசை வருது. நண்பர்கள், இந்த என்பிசிசி இந்தியா பற்றி இன்று 2 தகவல் பிஸ்னஸ் அப்டேட்ஸ் என்பது வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஆர்டர் 350 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த என்பிசிசி இந்தியா இந்த 2025 மிகப்பெரிய கடும் வாலட்டிலிட்டி என்பது காமிச்சவன் தான். ஸோ இனி அடுத்த வருஷம் இதனுடைய வாலட்டிலிட்டி எப்படி இருக்கும்? மறுபடியும் கீழே போயிட்டு இன்னொரு ரவுண்ட் இப்படி மேலே வருதா, அல்லது இதனுடைய ரவுண்டு எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ அடுத்த வருஷம் இதனுடைய ரவுண்ட் என்பது இப்படி இருக்க போகிறதா அல்லது இப்படி இருக்க போகிறதா? கடும் வாலட்டிலிட்டியான பங்கு இந்த என்பிசிசி இந்தியா அடுத்த வருஷம் என்ன செய்ய போகுது அப்படின்றது தெரியல. பட் இன்றைய தேதியில் இதுக்கு வந்து பிஸ்னஸ் அப்டேட்டாக ஒரு சந்தோஷமான செய்திகள் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஆர்டர் 3145 கோடிக்கெல்லாம் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வெல்ஸ்மன் என்டர்பிரைசஸ் அப்படின்றதுல. ஆனால் ஏனோ பெருசாக ஸ்டாக் மூவ்மெண்ட் என்பது இல்லை. அதே மாதிரி இந்த ரேட் கெயின் டிராவல் அப்படின்ற பங்கில் ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மெர்ஜர் சம்பந்தமாக ஒரு இன்டிமேஷன் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. இந்த ரேட் கெயின் அப்படின்ற பங்கும் சும்மா சொல்லக்கூடாது, கடும் சரிவடைஞ்சு மறுபடியும் லேசாக தன்னுடைய பாதி விலையை மீட்டெடுத்திருக்கான். அந்த வகையில் 2025 இதுவும் ஒரு உருப்படியான சாதனை தான். 350 ரூபாயிலிருந்து 700 ரூபா ஏறியது 100%. இந்த மாதிரி ஏதாவது ஏறி உருப்படியாக ஏதாவது சாதனை பண்ணுங்கடா அப்படின்னா நம்ம மனநிலை எப்படி வச்சிருக்கானு அப்படின்னா, இனி உங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்மளை துக்கத்தில் தான் சந்தோஷமாக வச்சுருக்காங்களே ஒழிஞ்சு சந்தோஷத்தில் சந்தோஷமாக வைக்கல. இந்த ரேட் கெயின் மாதிரிலாம் ரெக்கவரி ஆகி இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.